எல்லாருக்கும் ஹாய். ஹோப் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்னோட டாட்டரோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் அந்த பர்த்டேவுக்கு அவளை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன சின்ன சின்ன திங்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மெயினாக பர்த்டேக்கு என்னென்ன gift கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது என் பையன் செஞ்ச குலாப் ஜாமுன் உருண்டைகள். குருவி கத்திக்கிட்டே இருந்தது. மார்னிங் அரிசி வைக்கல, ஸோ அதனால தான் இப்போ வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் பொண்ணு கனுஷ்காட்ட பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் வேணும்னு கேட்டிருந்தா. அவள் ஒரு 3 மெனு கொடுத்துருந்தா. அதில் ஒன்று குலாப் ஜாமுன். சரின்னு முந்தின நாளே இதை எடுத்த விலாகு. முந்தின நாளே நான் குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே அவளுக்கு சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருந்த கிஃப்டெல்லாம் வந்துருச்சு. இதை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அமேசானில். ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் டெஸ்டிங்க்கு போட்டு பார்த்தா நல்லாவே வந்திருந்தது. வந்திருக்கிற பார்சலெல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு என்னோட என் பையன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில். அவகிட்ட இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் உடஞ்சிருச்சு. 10 நாளாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறா. ஸோ அதனால் அவளுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். செகண்ட் ஒன் லஞ்ச் பாக்ஸு. அதே போல் அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற லஞ்ச் பாக்ஸு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறா. புதுசாக ஒன்று வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அதை பர்த்டே அன்றைக்கி கிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஃபேன்சி லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். பட் இந்த லஞ்ச் பாக்ஸ் என்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. என்னென்னு பார்த்தா வாங்கும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்தது. பர்த்டேக்கு முந்தின நாள் டெலிவரி ஆகிற மாதிரி தான் இந்த லஞ்ச் பாக்ஸை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நாள் தான் இருக்குது, நெக்ஸ்ட் டே பர்த்டே. இதை ரிட்டர்ன் போட்டாலும் வர்றதுக்கு டைம் ஆகும். மார்னிங் நான் அவளுக்கு பர்த்டே அன்றைக்கி காலையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ப்ரைம் டெலிவரி இருக்குது. ஒரு நாளில் போட்டால் கூட பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ பர்த்டே அன்றைக்கி மார்னிங் கொடுக்க முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, வேறு வழியில் ரிட்டர்ன் போட்டு தான் ஆகணும். இது கூட ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸு கூடவே இருந்தது. ரெண்டையும் சேர்த்து பார்சலில் ரிட்டர்ன் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ செகண்ட் கிஃப்ட்டு கேன்சலு. இதெல்லாம் சர்ப்ரைஸாக காலையில் கொடுக்கலான்னு சொல்லி முந்தின நாள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு. இது தேர்டு கிஃப்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான கிஃப்ட்டு. இது என்னென்னா ஒரு புக் ரீடிங் ப்ராக்டிஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த புக் வாங்கியிருக்கேன். இது தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இந்த புக்கில் இருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வித் பிக்சர்ஸோடு இந்த புக்கில் ஸ்டோரி நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களோட வொக்காபுலரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். கனுஷ்கா ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவள் வரக்குள்ளே இந்த கிஃப்டெல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணி மறைச்சி வச்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் வந்தால் கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த இடத்தவே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு எவிடன்ஸ் கூட பாக்கி வைக்கல. இவன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி தலைவலின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டான். நானும் குலாப் ஜாமுன் செய்கிறேன்னு அடம் பிடிச்சான். திட்டுனுங்காட்டி கோச்சிட்டு வந்து படுத்துட்டா. சரி என்ன பண்ணுறது, இவனை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் போய் குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன். முந்தின நாள் பர்த்டேக்கு ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் இருந்தது. பட் இந்த அன்னைக்குன்னு பார்த்து இவன் லீவ் போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா தொக்கா இவன்கிட்ட மாட்டிட்டேன். இவனே குலாப் ஜாமுன் போட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் அமைதியானான். ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் நானும் செய்கிறேன்னு வந்து நின்றுக்குவா. ஸோ குக்கிங் ஹேபிட்டை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு நான் பக்கத்துலேயே நின்றுட்டு அவனை ஹெல்ப் பண்ண சொல்லுவேன். குலாப் ஜாமுன் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. நான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை ஸ்வீட்ஸில். பட் ஓரளவுக்கு நீட்டாக செய்வேன். எனக்கு குலாப் ஜாமுன்ங்கிறது கொஞ்சம் ஈஸியான டிஷ்ஷு தான். உருண்டை பிடிக்கும்போது நெய் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிட்டோம் போல், அதுதான் கொஞ்சம் மிதங்குது. இது நெக்ஸ்ட் டே, அதாவது பர்த்டே அன்றைக்கி December 10th மார்னிங் எடுத்த விலாகு. மார்னிங் ஒரு 4:30க்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சேன். பட் என்னால் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப குளிராக இருந்தது. ஒரு 5:30க்கு தான் எந்திரிச்சு வந்தேன். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணணும், அவளுக்கு ஸ்பெஷலாக அவள் கேட்ட டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். பட் சுத்தமாக முடியல. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிவிட்டு போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஜோன் அவுட் ஆகிட்டேன். அவள் கொடுத்த மெனுவில் 2வது மெனு காலிஃப்ளவர் மஞ்சூரியன், 3வது பன்னீர் புலாவ். இதுதான் கேட்டிருந்தா. காலிஃப்ளவரை ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நல்லா சுடு தண்ணியில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் ஒரு புழு இருந்தது, அதை நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைட் பை சைட் அப்படியே புலாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பர்த்டே கிஃப்ட்ஸை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இந்த பர்த்டே கிஃப்ட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். டோட்டலாகவே ஒரு 900 அரவுண்ட் அப்படி தான் வந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டார். அஃபிஷியல் ஒர்க்காக தான் போயிருந்தாரு. ரெகுலராக மந்த்லி போகிற ஒர்க்கு தான். போய் 10 நாள் ஆச்சு. அதான் கீழேயே போய் ரிசீவ் பண்ணிட்டு வரான். பேய் மாதிரி இருக்கு. வந்ததே அவரோட பர்த்டே கிஃப்ட் கொடுத்துட்டாரு. டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு 2 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒன்று. அண்டு கம்மிங் பேக் டு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிஃப்ட்டு வாட்டர் பாட்டில் அரவுண்ட் 350 வந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து 380 சம்திங் வந்துச்சு. அந்த புக்கு இருக்கிறதுலே ரொம்ப சீப்பு பட் வெரி வெரி வேல்யூபிள். அந்த புக்கு வந்து 200 ருபீஸ் சம்திங் அப்படி தான் வந்துச்சு. பர்த்டே ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் புலாவ் நல்லாவே வந்திருந்தது. அதை விட கோபி மஞ்சூரியன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறக்கே அப்படியே அட்ராக்டிவாக டெலிஷியஸாக இருந்தது. வரனுக்கு கொஞ்சம் ஃப்ரை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் முந்தின நாள் செஞ்ச குலாப் ஜாமுன், அவ்வளோதான். பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஓரளவுக்கு சிம்பிளான ஒர்க்கு தான். இவனுக்கு ஒரே அவசரம், இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி காலையிலேருந்து நச்சிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு சர்ப்ரைஸாக ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ணவே விடலை. கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும்னு இவனே காட்டி கொடுத்துட்டான். கலர் ட்ரெஸ்ஸே வா, மேட்சிங்கா? எங்கப்பா மேட்சிங் அது? அதே ப்ரௌனு, அது ரெட் மாதிரி இருக்கே. உன்னோட கலர் பிளைண்ட்னஸ் உலகம் பூரா யூடியூப்ல தெரியணுமா? இதுக்கு தான் தண்ணி குடிக்க வேணாம்னு சொன்னீங்களா? ஆமா. ஆக்சுவலாக பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பிரஷனை? ரொம்ப சிம்பிளான கிஃப்ட்டு தான், பட் அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க பர்த்டே அன்றைக்கி நம்ம கொடுக்கும்போது. கூடவே இந்த டேமேஜ் ஆன பர்த்டே கிஃப்டையும் அவகிட்ட காமிச்சேன். அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டேன். புக்கை ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது கொடுக்கணும்னு நான் நினச்சேன். பட் இவன் விடவே இல்லை. அப்போவே கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு அதை கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது புக்கு தான், அது ஸ்டோரி புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சர்ப்ரைஸும் இவனை வச்சுட்டு நான் பண்ணவே முடியல. என் பொண்ணு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிட்டு. இந்த கிஃப்ட்ஸு கொடுத்ததுக்கே அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுத்தா தான் ஹாப்பியாவாங்க கிட்ஸு அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸுக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈவினிங் அப்படியே பர்த்டேக்கு கேக் கட் பண்ணலான்னு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஊர்லேருந்து அத்தை மாமா வந்திருந்தாங்க. அவங்களும் கேக் கட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் ஐஸ் கேக்கெல்லாம் வாங்குறதில்ல, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு நிறையா வீடியோஸ் பார்த்ததுனால நார்மல் ஸ்பாஞ்ச் கேக்கே வாங்கிட்டோம். அதானே, ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நம்மளெல்லாம் கடுப்பு ஏற்றலைன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. எனக்கு கேக் ஊட்டுறேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு என் பொண்ணு கொண்டு போய் ஊட்டிட்டாரு. என்னை காண்டாக்கிட்டாராம். இந்த விலாகோட முக்கியமான அம்சமே அந்த 3 கிஃப்ட்டு தான். நார்மல் லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஒரு சின்ன புக்கு தான். பட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கிட்ஸ்கிட்ட இருந்து அதை பார்த்ததே வருது இல்லையா, அதுதான் ப்ரெஷியஸு. நீங்களும் உங்கள் கிட்ஸோட பர்த்டேக்கு காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுங்க. அது உண்மையாலுமே அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கு நான் காலேஜ் படிக்கிறப்பவே படிச்சிருக்கேன், பட் இப்போ மறந்துருச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ இருந்தது.
நானும் பாப்பா கூடயே படிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டைம் இருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஹேபிட்டை மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம்தான். பட் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். இனிமேல் கிட்ஸோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு புக் வாங்கி கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட தாட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல vlogல உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சத்யா.